வந்துருவாரு அப்படிங்கிற ரொம்ப மனோதைரியத்தில் இருந்தோம். எங்க காங்கிரஸ் கட்சிக்கு அவர் பெரிய ஒரு தூணு. அண்ணாவோட இழப்பு நான் ஈரோடு மாவட்ட முன்னாள் மகிழா காங்கிரஸ் தலைவி புவனேஸ்வரி. அண்ணாவோட இழப்பு எங்களுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம். மக்கள் பணி திருப்பி நடத்துவாங்க அப்படின்னு இந்த செய்தியை கேட்டுட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்ல அரவணைப்புங்க. கட்சியில் அவரை பற்றி எந்த இதுவுமே குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்ல அரவணைப்பு. நான் இந்த லெவலுக்கு சொன்ன மாதிரி போஸ்டிங்கில் வந்திருக்கேன்னா எனக்குலாம் ஒவ்வொரு இதாக அவர் பார்த்து போஸ்டிங் வாங்கி கொடுத்தாப்புல. அந்தளவுக்கு நாங்களும் நல்லா செஞ்சோம், நல்ல பேர் எடுத்தோம் அவர்கிட்ட. அதனால் நம்ம வந்தால் கூட உட்காந்து பேசக்கூடிய நல்ல மனுஷன் அவர். சொல்கிற மாதிரி இன்றைக்கெலாம் நினச்சா கூட ஈரோட்டில் இனிமேல் யார் இருக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அரசியலில் ரவுண்டில் தைரியமானவருங்க. நல்ல எதையுமே போல்டாக பேசக்கூடிய மனுஷன். நேர்மையாக பேசக்கூடியவர் அவர். என்னால் எதுவுமே சொல்ல முடியல. கேள்விப்பட்டதுலேருந்து அப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது. சொல்கிற மாதிரி வச்சோம். இந்த ட்ரிப் அவர் எப்படியாவது சேரில் உட்காந்தா கூட போகிறோம் அப்படின்னு தான் நாங்களாம் உண்மையாக நினச்சோம். சொன்ன மாதிரி எங்களை உட்காந்து ஒரு வழி நடத்தினா போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். சொல்கிற மாதிரி வந்துடுவார் அப்படிங்கிற ரொம்ப மனோதைரியத்தில் இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி செய்தியை கேட்கவும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே நாங்களாம் ரொம்பவே நல்லா ஆகிடுவார்னு நினச்சோம். ஏன்னா அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி இருந்தாலும் நல்லா ஆகிடுவார் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த முறை இப்படி ஒரு மாதத்துக்கு தீபாவளி முடிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரியில் தான் இருக்காருன்னு சொன்னாப்புல. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால போக முடியல. போய் பார்க்குறதுக்கு அங்கே போனாலுமே பார்க்க முடியாது. அக்காவை தான் நம்ம பார்க்க முடியும். அதனாலே போகல. சரி இங்கே வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். எப்படி இருந்தாலும் வந்துடுவார் அண்ணா, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் கடைசியில் எங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. நாங்கள் பேர் இழப்பாக பார்க்குறோம். எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் பெரிய ஒரு தூணு. தன்மான சிங்கம்னா அந்த சிங்கம் மாதிரியே தான் நடப்பார். எந்த ஒரு இதானாலும் அவர் எதிர்த்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற எங்களுடைய இவிகேஸ் அண்ணா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. காங்கிரஸுக்கு இது பெரிய உயர இழப்பு. ஈரோட்டில் அவர் தான் இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதின்ட்டு இல்லை, காங்கிரஸுக்கு பெரிய ஒரு தூணாக இருந்தார். நாட்சிக்காரங்களை எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குவார். அன்போடு எல்லாத்தையும் அணைப்பார். அரவணைச்சு எங்களை வழி நடத்துவார். வந்தாவே போதும் எங்களை அப்படி ஒரு பேர் சொல்லி அழைச்சி எங்களை அவ்வளவுதான் இது பண்ணுவார். கட்சிக்காரங்க யாரையுமே ஒரு தாழ்மை வேற்றுமையை பார்க்கவே மாட்டார். அவரை தேடி வர எல்லாத்தையுமே அன்போடு அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவர். எந்த இடத்துல இருந்தாலும் கூட நான் சில வருடத்துலையும் என்னை அப்படியே பேர் சொல்லி பேபி வாமா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தன்மான தலைவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவரை நாங்கள் இழந்துட்டோம். எல்லாத்தையுமே அரவணைச்சு கொண்டு போவார். வந்துடுவார் அப்படிங்கிற ரொம்ப மனோதைரியத்தில் இருந்தோம். எங்க காங்கிரஸ் கட்சிக்கு அவர் பெரிய ஒரு தூணு.